Eagle Electronics Festival of Discount Sale. Home appliances and kitchen appliances. அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில். அதிமுக ஆட்சியில் முதல்வராக இருந்த ஓ பன்னீர்செல்வத்தின் அடுத்த கட்ட நகர்வு தொடர்பாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படும் தகவல்களை பிக் நியூஸ் பகுதியில் பார்க்கலாம். மீண்டும் கைகோர்க்கும் எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம். மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வம் இடம்பெறப் போகிறாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அதிமுக அமமுக கூட்டணி உருவாகி இருக்கக்கூடிய சூழலில் ஓ பன்னீர்செல்வமும் அதிமுகவுடன் இணைவாரா என்ற கேள்வி தற்போது அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கிறது. அடுத்தடுத்து நிகழும் அதிரடி மாற்றங்களால் அதிமுக கூட்டணியில் அடுத்து என்ன நிகழப்போகிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் மீண்டும் ஓ பன்னீர்செல்வம் இடம்பெறப் போகிறாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தினகரனை அடுத்து மனம் மாறும் ஓ பன்னீர்செல்வம். திமுக தவிக பாஜக வாய்ப்புகளுக்கு விடையளிப்பு. அதிமுக பாஜக கூட்டணிக்கு நகரும் பன்னீர்செல்வம். அடுத்த சில நாட்களில் தனது முடிவை அறிவிக்கிறாரா ஓ பன்னீர்செல்வம்? மீண்டும் போடி தொகுதியில் நிற்பதற்கு பன்னீர்செல்வம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பன்னீர்செல்வத்திற்கு மும்முறை 2011, 2016, 2021 3 தொகுதிகளில் போடி தொகுதியில் நின்று வெற்றி பெற்றவர். மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிட அவர் விருப்பம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பன்னீர்செல்வம் இணைந்தால் 3 தொகுதிகளை பன்னீர்செல்வத்திற்கு ஒதுக்கும் முடிவில் அதிமுக இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் அமமுக இடம்பெற்றிருக்கக்கூடிய சூழலில் ஓ பன்னீர்செல்வமும் அதிமுக பாஜக கூட்டணியில் இணையப் போவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மீண்டும் பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் கைகோர்க்கிறார்களா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பன்னீர்செல்வம் இடம்பெற பழனிசாமி பச்சை கொடி காட்டியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது.
அதிமுகவுக்குள் வர கதவு அடைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இரட்டை இலை சின்னத்திலும் நிற்க வாய்ப்பு மறுக்கப்பட்டிருப்பதாகவும், ஆனால் கூட்டணிக்குள் மட்டும் இடம்பெற பழனிசாமி பச்சை கொடி காட்டியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மீண்டும் பழைய பலம் பெறுகிறதா அதிமுக? ஏற்கனவே தினகரன் இணைந்திருக்கக்கூடிய சூழலில் ஓ பன்னீர்செல்வமும் இணைய வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஓ பன்னீர்செல்வம் கூட்டணியில் இணைய அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி பச்சை கொடி காட்டியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதன் மூலம் 2026 தேர்தல் களம் தீவிரமடைந்திருக்கிறது. மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வம் இடம்பெறுகிறார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. மோடி ஷாவின் தலையீட்டின் எதிரொலியாக அவர் மீண்டும் கூட்டணிக்குள் வர வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய விவரங்களோடு செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், ஓ பன்னீர்செல்வத்தோட அடுத்த நகர்வு என்னவாக இருக்க போகிறதா எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. அவர் மீண்டும் கூட்டணிக்குள் வர எடப்பாடி பழனிசாமி பச்சை கொடி காட்டியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. என்ன நிலவரம்? பலா, அதாவது கூட்டணியில் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி, ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய தொடர்பில் இருந்து அவர் என்றுமே விலகியதில்லை. ஏதோ ஒரு வகையில அவருடைய தொடர்பை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வந்ததா. இந்த நிலையில இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தற்போது வரைக்கும் அவர் எதில் இணைய போகிறார் என்ற ஒரு கேள்வி இருந்து வரக்கூடிய நிலையில தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் அவர் இணைவார் என்ற தகவல் கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளதாக தான் தெரிகிறது. காரணம், அதாவது ஏற்கனவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துவிட்ட நிலையில் ஓ பன்னீர்செல்வத்தையும் எப்படியாவது இந்த கூட்டணியில் கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளையும் பாஜக தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறது. அதற்கான ஒரு உறுதியையும் அவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை ஏற்கனவே டெல்லியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சந்தித்த பொழுதே அந்த உறுதியை பாஜக கொடுத்திருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது. அடிப்படையில் அவர் ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துல ரொம்ப பிடிவாதம் வந்தார். ஒன்று, இந்த தேர்தலில் அவர் கட்சிக்குள் மீண்டும் திரும்ப வேண்டும், அல்லது கட்சிக்குள் திரும்பவில்லை என்றாலும் கூட ஒரு கட்சியாக இந்த கூட்டணிக்குள் வைந்து அதை இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட வைப்பதற்கான அந்த ஒரு பிடிவாதத்துடன் ஓ பன்னீர்செல்வம் தொடர்ச்சியாக இருந்து வந்தார். தற்போதும் இருந்து வருகிறார். அவரை சமாதானப்படுத்தும் ஒரு முயற்சியாகத்தான் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஓ பன்னீர்செல்வத்திடம் ஒரு முன்மொழிந்த விஷயம் என்னவென்றால், தாமரை சின்னத்தில் அவரை போட்டியிடுவதற்கான முதற்கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது. ஆனால் அதனை முழுவதுமாக ஓ பன்னீர்செல்வம் மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. காரணம் என்னவென்றால், போடி நாயக்கனூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் சிறுபான்மையினுடைய வாக்குகள் இருக்கிறது. மேலும் பாஜக சின்னத்தில் போட்டியிட்டால் அது சரி வராது என்ற ஒரு விஷயத்தை ஓ பன்னீர்செல்வம் முன்வைத்ததாகவும், தற்போது அந்த திட்டம் கைவிடப்பட்டு டிடிவி தினகரன் மூலமாக ஓ பன்னீர்செல்வத்தை கூட்டணிக்குள் அழைத்து வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் சின்னமான குக்கர் சின்னத்தில் ஓ பன்னீர்செல்வத்தை போட்டியிட வைப்பதற்கான முயற்சிகள்ல பாஜக ஈடுபட்டு வருகிறது. அதற்கான பேச்சுவார்த்தை, திரைமறைவு பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக நடந்தது. நம்ம சற்று நேரத்துக்கு முன்பாக கூட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச்செயலாளர் டிடிவி தினகரனுடைய பேட்டியை பார்த்தோம். ஓ பன்னீர்செல்வம் நிச்சயமாக இந்த கூட்டணிக்குள் வருவார், அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு, விருப்பம் என்பதை டிடிவி தினகரன் தெரிவித்திருந்தார்.
அவர் பிற கட்சிகளுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதையும் டிடிவி தினகரன் தன்னுடைய பேட்டியின் மேலாக தன்னுடைய கருத்தாக வெளிப்படுத்தியிருந்தார். ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் 2011, 16, 21 ஆகிய 3 தேர்தல்கள்லையுமே போடி தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். இந்த ஒரு சூழல்ல இந்த தேர்தல்கள்ல மீண்டும் அவரை கூட்டணிக்குள் அழைத்து வந்து அதனை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் சின்னத்தில் போட்டியிட வைப்பதற்கான முதற்கட்ட முயற்சிகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனை டிடிவி தினகரனை நேரடியாக ஓ பன்னீர்செல்வத்திடம் பேசி வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. ஸ்டாலின், இப்ப தினகரன் சொல்றப்ப நிச்சயம் ஓபிஎஸ் வந்து திமுகவுக்கு செல்ல மாட்டார் அப்படின்னு உறுதிப்பட சொல்றாரு. எங்க கூட்டணிக்கு வருவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட சொல்றாரு. அதாவது அவருடைய கருத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விஷயங்களை மையப்படுத்தி தான் அவர் சொல்றாரு. ஏன்னா அதிமுக ஆட்சி காலத்துல 3 முறை முதலமைச்சர் பதவியை ஓ பன்னீர்செல்வம் வைத்திருக்கிறார். அதனை கொடுத்தது அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா. அதனால ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தொடர்ச்சியாக திமுகவை விமர்சித்து வந்த நிலையில, ஒரு எதிர்கட்சியாக தொடர்ச்சியாக பார்த்து வந்த நிலையில ஓ பன்னீர்செல்வம் நிச்சயமாக அந்த முடிவை எடுத்து திமுகவுக்கு செல்ல மாட்டார் என்பதுதான் டிடிவி தினகரனுடைய கருத்தா இருக்கு. ஓ பன்னீர்செல்வம் தரப்புலையுமே அவருடைய ஆதரவு நிர்வாகிகள் தற்போது அவரிடம் முக்கியமான நிர்வாகிகள் இல்லை என்றாலும் கூட அவருக்குன்னு ஒரு ஆதரவாளர் வட்டம் இருக்கிறது. அவரிடம் பேசும்பொழுது கூட திமுகவிடம் சென்றால் நிச்சயமாக சரிப்பட்டு வராது என்ப கருத்தை தான் ஓ பன்னீர்செல்வம் பேசி வருவதாக கூறப்படுகிறது. அதனால நான் முன்னதே தெரிவித்தது போலதான், அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில அவர் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி அவருடைய தொடர்பு என்பது தொடர்ச்சியாக பாஜகவுடைய மூத்த தலைவர்களிடம் அந்த தொடர்பை ஏற்படுத்தி தொடர்ந்து பேசி வந்ததை தான் நம்மால் பார்க்க முடிஞ்சது. அந்த அடிப்படையில இந்த முறை அவரை எப்படியாவது கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் அப்படின்ற ஒரு முயற்சி தான் பாஜக எடுத்து வருகிறது. அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவரை கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான எந்த விதமான தடையும் அவர் விதிக்கவில்லை. அவர்களுடைய ஒரே விஷயம் என்னவென்றால் கட்சிக்குள் வரக்கூடாது, அப்படியே வேறொரு கட்சியாக வந்தாலும் இரட்டை இலை சின்னத்தை கொடுக்க முடியாது என்ற ஒரு விஷயத்தை தான் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்து வருகிறார். அதனை பாஜகவிடமும் ஏற்கனவே தெரிவித்துவிட்டார். அதனால இந்த முயற்சியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது நிச்சயமாக டிடிவியுடன் இணைந்து செயல்படுவதற்கு ஓ பன்னீர்செல்வம் எந்த விதமான தயக்கமும் காட்ட மாட்டார் என்ற அடிப்படையில அவரை அந்த கட்சிக்குள் ஒரு வேட்பாளராக ஒரு சின்னத்தில் நிக்க வைத்து அவரை போட்டியிட வைப்பதற்கான அந்த முயற்சிகள்ல தான் தற்போது பாஜக தொடர்ந்து இயங்கி வருகிறது. டிடிவி தினகரன் இந்த பேச்சுவார்த்தையை ஓ பன்னீர்செல்வம் நேரடியாக நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது. ஸ்டாலின், விவரங்களுக்கு நன்றி. Eagle Electronics Festival of Discount Sale, Home Appliances and Kitchen Appliances அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில்.